விஜயால தாங்கிக்க முடியல. "வா காவேரி, ப்ளீஸ் காவேரி வந்து சொல்லு காவேரி. இவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லு. நான் யாருன்னு சொல்லு காவேரி. உனக்கும் எனக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லு காவேரி. நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கதறி வந்து துடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து காவேரியால எதுவுமே பேச முடியல. "ப்ளீஸ் பாட்டி, விடுங்க பாட்டி" அப்படின்றாங்க. "நீ அமைதியா இருக்க மாட்ட. மரியாதை உள்ள வாடி" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. "அக்கா" அப்படி சொல்லிட்டு அழறாங்க நர்மதாவும். உடனே வந்து "சொல்லு காவேரி, சொல்லு காவேரின்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. "நிறுத்துறியா?" அப்படின்றாங்க வந்து சாரதா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உன் இஷ்டத்துக்கு கலாட்டா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? உன் வீடுன்றதால நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அந்த அளவு ஆயிடுச்சா? கொஞ்சமாவது வந்து மனசாட்சி வேணா உனக்கு? பாவம் அவள் அவ்வளோ வந்து உன்னை வந்து புருஷனாக நினச்சி இவ்வளோ நாள் உன் கூட இருந்தா. அந்த ஒரு எண்ணம் கூட உனக்கு இல்லையா? அவள் வீட்டு மனுஷாளுங்க கூட உனக்கு தெரியாதா? இஷ்டத்துக்கு நீ பேசுகிறேன் வந்து 1 வருஷம் உன் கூட கான்ட்ராக்டில் வாழ்ந்தா, நடிச்சா, முடிஞ்சு போச்சு. அவள் வந்துட்டா. இதுக்கப்புறம் எதுக்காக அவளை தொல்லை பண்ணுற? நீ தானே வீட்டை விட்டு போக சொன்ன. இப்போ பொண்டாட்டி வந்து சொல்கிற. நீ பொண்டாட்டி சொன்னால் அவள் பொண்டாட்டி ஆகிடுவாளா உனக்கு? பொண்டாட்டி நீ நினச்சிருந்தா வீட்டை விட்டு போகணுன்னு கேட்டிருக்கவே மாட்டேன். எப்போ நீ வீட்டை விட்டு போ, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு உனக்குன்னு சொன்னியோ அந்த நிமிஷமே உனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள பந்தம் அறுந்து போச்சு. இதுக்கப்புறம் அவள் யாரோ நீ யாரோ. இங்கே பார், மரியாதை இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை ஏதாவது தொல்லை பண்ண நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. "ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? ப்ளீஸ் அத்தை இப்படிலாம் பேசாதீங்க. வாயை மூடு. அத்தன்ற வார்த்தையை நீ சொல்லவே சொல்லாத. அத்தன் வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. எப்போ என் பொண்ணை வீட்டை விட்டு அமிச்சியோ அப்போவே முடிஞ்சிடுச்சு எல்லாமே. கான்ட்ராக்ட் போட்டல, அந்த கான்ட்ராக்ட் போடும்போது உனக்கு வந்து கூசலை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம இப்படி வந்து ஆக்குறமேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியை இல்லாமல் தானே போட்ட. இப்போ வந்து திடீர்னு அத்தனை கூப்பிட்ற, பொண்டாட்டின்னு சொல்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க? இதுக்கப்புறம் என் பொண்ணு பக்கமே நீ திரும்பி கூட பார்க்க கூடாது. புரியுதா? இந்த வீட்டையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம். எங்கள் சொந்த ஊருக்கே நாங்கள் போயிடுறோம். இதுக்கப்புறம் எங்கள் பேச்சுக்கு ஏதாவது வந்த மனுஷியாக இருக்க மாட்டேன் நான். முதல்ல இங்கேருந்து போகிற வழியை பாரு. அப்படி இல்லை நடக்கிறதே வேறன்னொன்னே வேறு வழி இல்லாமல் காவேரி இப்போ கூட நீ சொல்ல மாட்டல. இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பதிலும் நீ சொல்ல மாட்டல. இவங்க இஷ்டத்துக்கு என்ன பேசுகிறாங்களே, நீ பார்க்க விட்டு வந்து வேடிக்கை பார்க்குறல்ல காவேரி, பேச விட்டு அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி வந்து அழறாங்க. "நீ அழுக மட்டும்தான் பதிலாக உனக்கு. நான் இப்போ சொல்கிறேன் காவேரி, இந்த நிமிஷம் சொல்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கங்க. ஏன் காவேரி என்கிட்ட இருந்து உங்களால் பிரிக்கவே முடியாது. அது நீங்கள் நினச்சா கூட பிரிக்க முடியாது. நீங்கள் பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களா? என் காவேரி என்னை தேடி கண்டிப்பாக வருவா. அவள் வர்ற நிமிஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்போ பதில் சொல்கிறேன். என் காவேரியை நீங்கள் பிரித்து வச்சிடலான்னு நினச்சிங்களா? அது உங்களால் முடியவே முடியாது. சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என் காவேரி என்னை விட்டு போகவே மாட்டாள். இந்த நிமிஷம் சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் அவளுக்கு நான் தான் புருஷன், அவள் தான் எனக்கு பொண்டாட்டி. அது யாராலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் நினச்சா யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கோ காவேரி, நீ என்னை விட்டு போகலான்னு நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து காவேரி பயங்கரமாக அழறாளா. அவங்களால தாங்கிக்க முடியல. ஓடி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. "கங்கா அழாதடி, அழாதடி, அழட்டும், நல்லா அழட்டும். அவள் பண்ண வேலைக்கு நல்லா அழட்டும். அந்த பையனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இன்னும் கூட திமிரான பேச்சே பேசிகிட்டு இருக்கான். வருவாளாமே தேடி. வந்துருவா. இன்னும் பணத்தை வாரி கொடுக்கலாம், வருவா அப்படின்னு நினைக்கிறான் போல் இருக்குது. அவன் பணத்திமிரை காட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி ஏடாக்கூடமாக பேசிகிட்டே போகிறாங்க சாரதா. உடனே வந்து இங்கே விஜய் பயங்கரமாக வந்து கதறி வீட்டில் வந்து அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. தாத்தா சமாதானப்படுத்துகிறாரு. உடனே வந்து என்னங்க நீங்கள் போய் சமாதானப்படுத்தாமல் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து பாட்டி. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, "அவன் நல்லா அழட்டும். அவன் மனசில் உள்ள ஃபீலிங்ஸ்லாம் ஒன்று இப்போ தான் வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தட்டும். எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தினா தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும் கல்யாணி. அதனால எல்லாமே வந்து வெளிப்படுத்திட்டோம் அவனை" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விஜயால் தாங்கிக்க முடியாமல் கதறி அழறாரு. இங்கே காவேரி ஒரு பக்கம் பயங்கரமாக அழறாங்க. அதை பார்த்து வந்து நிவின் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. "இப்படி அழறாளே காவேரின்னு சொல்லிட்டு, போதும் அழுததெல்லாம். முதல்ல அழுத நிறுத்திட்டு வேண்டிய வேலையை பாரு. முதல்ல இங்கேருந்து உடனே கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காவேரி அழறாங்க.